இன்றைய நாளுக்கான உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன? ஏஞ்சலோட அற்புதமான வாக்கு என்ன இன்றைய நாளுக்கானது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மற்றது உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ஸ்டாகிராம் ஒரு வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய கனவுகள் இருக்குது. ஓகேயா? இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகளும் ஏக்கங்களும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விஷயத்த கைவிட்டுறீங்க. அதாவது அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு விட்டுட்டு போன மாதிரி இருக்குது. இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போடுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருக்குது அப்படின்னா அதை சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் தயவு செஞ்சு அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஸோ உங்களோட கனவுகளை இங்கே சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சோண்டு தன்னம்பிக்கை வந்து வேணும். ஓகேயா? ஸோ இன்றைய நாளில் வந்து ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட கனவுகளுக்காக நீ ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். நீ இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு புதிய தொடக்கத்தை வந்து செய்யணும். உங்கள் கனவுகளுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. ஸோ உங்கள் மனசுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசையாக வேணாலும் இருந்துக்கட்டும். ஓகேயா? இன்றைக்கு ஸோ உங்கள் ஆசைக்காக இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தேவை தன்னம்பிக்கையும் பாசிட்டிவான மைண்ட் செட்டும் தான். ஓகேயா? இது ரெண்டும் இருந்தது அப்படின்னா உங்களால் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிற அந்த விஷயத்த இது பண்ணினா என் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கண்டிப்பாக சாதிச்சு கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு வந்து மைண்ட் செட் வந்து அடிக்கடி மாறுது அப்படின்னா உங்கள் மைண்ட் செட்டை முதல்ல வந்து சரியாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, ஒரு கவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் வெற்றியை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும். ஸோ ஏன் அப்படின்னா லட்சியத்துக்கும் நம்மளோட அலட்சியத்துக்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அதாவது லட்சியங்கிறது நம்மளை முன்னோக்கி அடுத்த படிக்கு வந்து இழுத்துட்டு போகும். ஓகே, நம்ம அலட்சியமாக அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தள்ளி போடும்போது அது நம்ம வாழ்க்கையில் சாதிக்க விடாமல் பின்னோக்கி நம்மளை இழுத்துட்டு போகும். இந்த விஷயத்த சரியாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையணும்னு நினைக்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியாகவே அடையலாம். ஓகே, ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக உங்களோட கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களால் என்னெல்லாம் சாதிக்க முடியும், இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு மிஸ் பண்ணிங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைவு கூர்ந்து கொஞ்சம் அதுக்காக ஸ்டெப் எடுத்து வைங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுக்கான ஏஞ்சலோட மெசேஜாக இருக்குது.